விவர்ஸ் இங்கே பாருங்கள், மீன் கழுவி உரம் நம்ம வந்து மீன் அமிலமாக தயார் பண்ண முடியலன்னா அப்படி கழுவி உரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சோளம் மட்டும் இப்படி எடுத்து என்ன செய்யுங்க, இந்த காய்கறி செடி இருக்குனாக்கும் அது பக்கத்தில் நல்லா அப்படி தோண்டி நல்லா வச்சு மூடி விட்ருங்க. நல்லா மூடி விட்டுட்டிங்கன்னா சரி, அதுவாகவே என்ன செஞ்சிடும், மக்கி நல்லா சிறப்பாக வந்துடும். செடிக்கு நல்லா சத்தாகவும் இருக்கும், காய்கறி நல்லா வரும், சூப்பராக வந்துடும், செடி சிறப்பாக வந்துடும். இது போக வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து மெக்னீஷியம் சல்பேட். இது 400 கிராம் 100 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதுதான் வந்து எப்சம் சால்ட்டு. இது என்ன செய்யுங்க, இந்த மஞ்சள் கலராக இலையாக வந்திருக்கு பாருங்கள், இது வந்து ஸ்டார்ச் தயாரிக்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால இப்படி மஞ்சள் கலராக மாறும். இப்படி மாறும் போது அதுக்கு என்ன செய்யணும், இந்த எப்சம் சால்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு தான், ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை தான் எடுத்து என்ன செஞ்சோன்னா அப்படி பக்கத்தில் போட்டு செடிக்கு பக்கத்தில் அப்படி போட்டு மண்ணை வச்சு மூடி விட்டுறணும். மூடி விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், அப்படி நம்ம தண்ணி எடுத்து என்ன செஞ்சிடணும், ஊற்றி விட்டா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இந்த மஞ்சள் கலர்லாம் மாறிடும். மஞ்சள் கலர் மாறினாலே என்ன செஞ்சிடும், செடி நல்லா வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிட்டு போட்டால் 2 கருவேப்பிலை கன்று முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. எல்லாமே இந்த மாதிரி இயற்கை உரம் கொடுக்கறனால செடி நல்லா சிறப்பாக வருது. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, இயற்கை உரம் கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.